ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, 2024 வரப்போகும் சூரிய கிரகணம் பற்றி 54 வருடத்திற்கு முன்னால் வந்த செய்தித்தாளில் தலைப்புச் செய்தி வந்திருக்கு. வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். அடுத்த மாதம் வர இருக்கும் முழு சூரிய கிரகணத்தை கணித்த 1970ஆம் ஆண்டு வெளிவந்த ஹோகியோ செய்தித்தாளின் புகைப்படம் ட்விட்டர் தளத்தில் பல லைக்குகளை பெற்றுள்ளது. அந்த செய்தித்தாளின் தலைப்புச் செய்தி கூறுவது என்னவெனில், மில்லியன் கணக்கானவர்கள் கிரகணத்தை பார்க்கிறார்கள். அடுத்தது 2024 காண்பிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. செய்தித்தாளின் சரியான தேதியை கூறுவது கடினமாக இருந்தாலும், அந்த செய்தித்தாள் முதலில் மார்ச் 7, 1970 அன்று ஏற்பட்ட முழு சூரிய கிரகணத்தை குறிப்பிடுவதாக தோன்றுகிறது. இது வட அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்கா முழுவதுமே காணப்பட்டது. வர இருக்கும் முழு சூரிய கிரகணம் ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழும். இது வட அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடாவில் தெரியும். முழு சூரிய கிரகணம் முழு இருள் பாதையில் 4 நிமிடங்கள் 28 வினாடிகள் வரை நீடிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வந்து சூரியனின் முகத்தை முற்றிலுமாக தடுக்கும் போது முழு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இதனால் வானம் இருள் சூழ்ந்து சிறிது நேரம் அந்தி சாயும் நேரம் போல காட்சியளிக்கிறது. பகுதி அல்லது வளைய சூரிய கிரகணங்களுடன் ஒப்பிடும்போது இந்த முழு சூரிய கிரகணங்கள் அரிதானவை. space.com படி அடுத்த முழு சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12, 2026 அன்று இருக்கும். இது கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து தெரியும். அடுத்ததாக ஹோகியோ செய்தித்தாளின் முன்னறிவிப்பு குறித்து ஒரு ட்விட்டர் பயனர் எழுதியுள்ளபடி, கடந்த காலத்திலிருந்தே வான நிகழ்வுகளின் கணிப்புகளை பார்ப்பது கவர்ச்சிகரமானது. இது பிரபஞ்சத்தின் பிரமிப்பூட்டும் தன்மையையும் அதிலுள்ள நமது இடத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது. அறிவியலும் சரித்திரமும் ஒரே செய்தித்தாள் பக்கத்தில் பின்னி பிணைந்தன. மற்றொரு நபர் கூறியுள்ளது என்னவெனில், 1970 கணிக்கப்பட்ட 2024ஆம் ஆண்டின் சூரிய கிரகண முன்னறிவிப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. அப்போது செய்தித்தாளை படித்த முதியவர்களில் சிலர், 2024 வருவதற்கு நீண்ட காலம் உள்ளதே, அதுவரை உலகம் இருக்குமா என்று எண்ணியிருப்பார்கள் என்று கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் விண்வெளி ஆர்வலர்கள் முழு சூரிய கிரகணத்தை காண தயாராகி வருகின்றனர். கிரகணத்தை பார்க்கும் நிகழ்வுகளையுமே திட்டமிட்டுள்ளனர். இதற்கிடையில் முழு கிரகணத்தை பார்க்கும்போது தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசு மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் மக்களை எச்சரித்து வருகின்றன. கிரகணத்தின் போது சூரியனை பார்க்கும்போது மக்கள் சிறப்பு கிரகண கண்ணாடிகளை அணிய வேண்டும். நாசாவின் கூற்றுப்படி சந்திரன் சூரியனை முற்றிலுமாக தடுக்கும் சிறிது நேரம் தவிர சிறப்பு கண் பாதுகாப்பு இல்லாமல் சூரியனை நேரடியாக பார்ப்பது பாதுகாப்பானது அல்ல. ஒளியியலின் முன்புறத்தில் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு நோக்கத்திற்காக சூரிய வடிகட்டி இல்லாமல் ஒரு கேமரா லென்ஸ் அல்லது தொலைநோக்கி மூலம் சூரியனை பார்த்தால் உடனடி மற்றும் கடுமையான கண் காயம் ஏற்படும் என்றும் நாசா எச்சரிக்கிறது. பெரும்பாலும் மக்கள் வழக்கமான சன் கிளாஸ்களை கிரகண கண்ணாடிகளை போன்று பயன்படுத்துகிறார்கள். இருப்பினும் சிறப்பு கிரகண கண்ணாடிகள் ஆயிரக்கணக்கான மடங்கு இருண்டவை மற்றும் ISO சர்வதேச தரம் வாய்ந்தவை என்று நாசா கூறுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.